சிற்பரமே சிற்பரமே நின்றுதவும் கற்பகமே அற்புதமே செல்வ பெருக்கே செந்தேனே கடலே கனியமுதே கண்ணே கட்டி பசும் பொன்னே கொட்டி வைத்த முத்தே என் முத்து ரத்தினமே திறந்தமணி பொக்கிஷமே கல்வி களஞ்சியமே கட்டி கரும்பே கருப்பட்டி இனிப்பே என் செந்தமிழே உன்னை தலை வணங்குகின்றேன். அவையோரே பெரியோரே நாளே வரலாறே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பட்டினி கடந்து பசியால் உடல் மெலிந்து பார்ப்பழம் நேர்ந்திடனும் கட்டி இழுத்து கை கால் முறித்து அங்கம் பிளந்து துடித்திடனும் பொங்கும் தமிழை நான் பேச மறப்பேனோ என்று சொன்னார். மட்டுமல்லாமல் அவ்வாறு வாழ்ந்தவரும் அவரே. அவர் பேரை கேட்டால் உதிரம் கொதிக்கும். அவர் கவிதை படித்தால் எண்ணத்தில் தீப்பிடிக்கும். நம் மரபணு முழுதும் தமிழ் ஒழிக்கும். எட்டயபுரத்தில் விளைந்த ஒரு மகாகவி, தமிழ் தாய் பெற்றெடுத்த ஒரு மாபெரும் அவதாரம். அவர் எழுதிய கவிதைகள் ஏராளம். அவற்றில் எனக்கு பிடித்தவற்றை நான் கூறப்போகிறேன். முதலில் என்னை போல சுட்டி சிறுவர்களுக்கு பாரதி எழுதின பாடல். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, குழந்தையை வையாதே பாப்பா. சின்னஞ்சிறு குருவி போலே நீ பறந்து திரிந்து வா பாப்பா. வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. கொத்தி திரியும் அந்த கோழி, அதை நீ கூட்டி விளையாடு பாப்பா. எட்டி திருடும் அந்த காக்காய், அதுக்கு நீ இறக்கப்பட வேண்டும் அடி பாப்பா. பாலை பொழியும் அது பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா. வாளை குழைத்து வரும் நாய்தான் மனிதனுக்கு நல்ல தோழனடி பாப்பா. வண்டி இழுக்கும் அந்த குதிரை நல் வயலில் உழுது வரும் மாடு. அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு, அதை நீ ஆதரிக்க வேண்டும் அடி பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்குப்படுத்தி கொள்ளு பாப்பா. வழக்குப்படுத்திக்கலாமா? இப்போ நம் நாட்டின் கண்களான பெண்களுக்காக. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பாவயம், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் ஞான செருக்கும் இருப்பதால் சென்னை மாந்தர் திரும்புவதில்லையாம். அமிழ்ந்த பேருள்ளாமையில் அவளை மீதி கவலை இன்றி வாழ்வதே உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணரமாகுமாம். உதய கண்ணி உரைப்பது கேட்டீரோ? கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ வீரத்துக்காக. அக்கினி குஞ்சென்று கண்டேன், அதை யங்கூர் காட்டிலே புதைத்து வைத்தேன். வென்று தணிந்தது காடு, வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோ? தத்தரிகிறது தரிகிறது தோம் தேடி சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று நரை கூடி கிழப்பழுவம் எய்தி கொடுங்கூற்று கிரையாகும் வேடிக்கை மனிதனை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் இதே மாதிரி என் பாரதியின் பாடலை சொல்லிக் கொண்டே போலாம். ஆனால் என்ன மாதிரி பேசி காத்திருக்கும் உங்களுக்கு நேரம் இருக்காது. அதனால் என் பாரதியின் எண்ணத்தை சொல்லும் ஒரு பாட்டை சொல்லி முடித்து விடுகிறேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெரிந்த நல்ல அறிவு வேண்டும். பன்னிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியை போல நன்னிய நின்முடிந்து நசித்திரல் வேண்டும் அன்னாய். தூங்கும் புலியை பழை கொண்டு எழுப்புவோம், தூய தமிழரை பாரதியின் பாட்டை கொண்டு எழுப்புவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாழ்க தமிழ், வளர்க அதன் பெருமை.